வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. வணக்கம். தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்பராமாயணம். பகுதி 3. வேள்விப் படலம். விண்ணவர் விரித்திட்ட பூமழையாலே தண்ணென்றானதாம் கானகம் முழுதும். முனி படைக்கலம் அருளினார் ராமனுக்கே, சடையப்பர் வாரி வழங்குவார் போலே. சடையப்ப வள்ளல் என்பவர் கம்பருக்கு வாரி வழங்கி உதவிய வள்ளல். இவரை பல இடங்களிலும் குறிப்பிடுகிறார் கம்பர். சரையுவுடன் நதி கோமதி இணைவதும் கௌசிக நதி என்னும் புண்ணிய நதியையும் தரிசித்தபடியே முனியுடன் குமரர்கள் கடந்தனர் இருக்காத தூரங்கள். நதியினை அடுத்த சோலையை காட்டி, யாதிது என்று வினவினன் ராமன். சித்தாசிரமம் இதுதான் என்றும், இங்கு திருமாலே தவம் செய்த பெருமை என்றார். பின் சிந்தை தூய்மையில் பத்தினியொத்த சித்தாசிரமம் பற்றி விளக்கிச் சொன்னவர், அத்தனை சிறப்புடை சித்தாசிரமம் அன்றி எவ்விடமுண்டு யான் யாகம் இயற்றிட என்றார். வேண்டிய பொருட்களை சேகரித்து முனி விண்ணவர் காக்கிய வேள்வியினை மண்ணினை காக்கும் மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கும் இமையெனக் காத்தனர். தீத்தொழில் செய்பவர் வருவதெப்போது? மூத்தவன் முனியிடம் கேட்கின்ற போது, கார்காலத்து மேகம் போல் அரக்கர்கள் ஆர்த்தனர், இடித்தனர் இடியும் அஞ்சிட. எய்தனர் அம்பினை, எரிந்தனர் சூலத்தை, வீசினர் வேலினை, பிளந்தனர் மலையினை, பெய்திட்ட மாரி போல் கானகம் மறைந்ததாம், மீனுடை பொய்கை போல் வானகம் பொங்கியே போர்த்ததாம். பவள நிறத்துடன் சுழல்கின்ற விழியுடன் பிளவுண்ட பற்களுடன் சூழ்ந்த அரக்கர்களை இலக்குவர்க்கு ராமன் காட்டியதும், நாயக இனி வீழ்வதிவர் துண்டம் தொழுது வணங்கினன். அரக்கர்கள் சதையும் குருதியும் பிண்டமும் யாக கனல் மேல் சிதறிடக் கூடாதே என அம்பினை விடுத்து கோமுனி இருக்கை மேல் அமைத்து விட்டான் ராமன் கூடாரம். அஞ்சிய மாதவர் அபயம் அபயம் என அஞ்சன வண்ணனை தொழுதனராம். அஞ்சீர் என்றவன் தலையை குவித்தான் மலையாய், குருதியை விரித்தான் கடலாய். தாடகை புதல்வர்கள் இருவரிலே சுபாகு அடைந்தான் யமபுரியை, கடலில் தள்ளினான் மாரீசனை, பின் அரக்கரை அழித்திட துடிப்புடன் முனைந்தான். தூவினான் அம்பினை வான் நோக்கி, அது தூர்த்தது வானத்தை பொடியாக்கி. தப்பினோர் ஓடினர் தலை தெறிக்க, அம்பு தப்பாமல் விரைந்தது இலக்கினை அழிக்க. பறவைகள் கூடி பந்தலை கட்டின, தேவர்கள் சொரிந்த பூக்களும் விழுந்தன. துந்துமி வாத்தியங்கள் முகிலாய் முழங்கின, வந்தனன் இந்திரன் அமரர்கள் சூழ்ந்திட. வேள்வியை முறைப்படி முடித்த பின் முனிவர், லோகம் காத்திட கடவிய மால்னி, யாகம் காத்திடல் பொருளல்ல, பெரும் தோற்றம்தான், பெரும் பாக்கியம் எனக்கிது என்றுரைத்தார். இனி செய்யும் பணி என்ன வினவிட்டான். அரும் பெரும் செயல் உள செய்வதற்கு மருதம் சூழ் மிதிலையில் கோமகன் இன்று புரிகின்ற வேள்விக்கு புறப்படுக என்றார். அகலிகை படலம். பெண்ணென கம்பன் போற்றி பாடிய சோனை நதிக்கரை தாண்டிய பின்னர் சோலை உறைந்து கங்கை கடந்து மூவரும் அடைந்தனர் மிதிலை மாநகர். வயல்களும் சோலையும் கழனியும் பொய்கையும் நதிகளும் குளங்களும் கடந்த பின் அவர்கள் கல்லொன்று வெளியிடை கிடப்பதைக் கண்டனர். கல்லல்ல அது,
இல்லறம் தொலைத்திட்ட பேதை மகள். திருமால் திருவடி எவர் சேர்ந்தாலும் கருமன் தொலைந்து உருவம் பெறுவர். அதுபோல் காகுந்தன் கால்துகள் பட்டவுடன் அவள் கல்லுரு மாறியே நல்லுரு பெற்றனள். பெண்ணாகிய ஓர்கல் வணங்கி எழுந்ததை கண்ணுற்றான் ராமன். மாமுனி கௌதமன் துணைவி அகலிகை இவளென்று இவள் கதை தொடங்கினார் முனிவரும். கங்கையை புவிதனில் பாயச் செய்த பகீரதன் குலத்தினில் பிறந்தவனே, தேவேந்திரன் நயந்த தீவினையால் இவளை கருங்கல் ஆகிட கடவதென்றார் கௌதம முனி. பொறுப்பீர், பொறுத்தெம்மை ஆட்கொள்வீர், இதற்கொரு முடிவினை உடன் அருள்வீர். சிறியோர் புரியும் பிழைதனை பொறுத்தல் பெரியோர் கடனென உணர்வீர். அகலிகை அழுதாள். தசரத ராமனின் திருவடி துகள்பட தகர்ந்திடும் உந்தன் கல்லுரு என்றும், வருந்தி மனம் திருந்திய இந்திரனின் குறிகளும் 1000 செங்கண்ணாகும் என்றார் முனி. மழை வண்ணம் கொண்ட பெருமானே, அன்று மைவண்ணத் தாடகை வதைக்கையில் உந்தன் கைவண்ணம் சிறக்க கண்டிட்டேன். இன்று கால்வண்ணம் கண்டு களிப்புற்றேன். குரு சொன்னார். தீது அகன்ற அகலிகை பெண்ணிடம் கௌதம முனிதாள் பற்றிடுவீரே, வந்த பழி இது தள்ளிடுவீரே. பரந்தாமன் சொன்னதும் தொழுது எழுந்து போயினள் அகலிகை. உரு பெற்ற அகலிகை ஏற்பீர் என்று அஞ்சனவண்ணன் கோரியதும் அருந்தவ கௌதம முனிவரும் உடனே நெஞ்சம் நிறைந்திட ஏற்றுக்கொண்டார். இத்துடன் பகுதி 3 நிறைவு பெறுகிறது. அடுத்து பகுதி 4 மிதிலை காட்சி தொடர்ந்து வரும். காத்திருங்கள்.